விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை டிசம்பர் 12, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:26 இரவு வரை துவாதசி, பின்னர் திரையோதசி, நட்சத்திரம் அஸ்வினி 9:52 காலை வரை, பிறகு பரணி, பரீகம் 3:23 இரவு வரை, அதன் பின் சிவம், கரணம், பவம் 11:49 காலை வரை, பிறகு பாலவம் 10:26 இரவு வரை, பிறகு கௌலவம், சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சமநோக்கு நாள், பிறை வளர்பிறை. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை கௌரி நல்ல நேரம், ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை, சந்திராஷ்டமம் இன்னைக்கு உத்திர நட்சத்திரம், கரணம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, சூரிய உதயம் 6:20க்கு. இன்றைக்கு கிரக நிலவரங்க படைப்ப பார்த்தீங்க, ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சகத்துல சூரிய புதன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. இன்றைக்கு பரணி தீபம், திருப்பூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். இன்னைக்கு திருப்பதி ஸ்ரீ மேலுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் அப்படின்னு இன்னைக்கு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கோயில்களை பற்றி இன்றையிலேருந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு திருக்கோயில்கள்ல என்னென்ன விஷயமாக நம்ம ஒரு சில கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு இருக்கும். அது ஒரே வரியில நம்ம சொல்லலான்னு இருக்கிறேன். இனிமேட்டு திருக்கோயில்களை பற்றி ஒரு வரியில எப்படி சொல்றது அப்படின்றத பத்தி ஃபுல்லா நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு சென்டென்ஸ்லேயே முடிக்கிற மாதிரி. பெரம்பலூர் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் குழந்தை வரம் வேண்டவர்களுக்கு, திருமணம் வரும் வேண்டவர்களுக்கு அருளக்கூடிய ஒரு நல்ல ஆலயம். இந்த கோயில்கள்ல இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி முழுக்க சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு பரணி தீபம், பரணி தீபத்தை பற்றி ஒரு பதிவு உங்களுக்கு நான் கண்டிப்பா போட இருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பரணி தீபத்தோடைய லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கு தீப திருநாள், அந்த யம தர்மராஜாவுக்கு அந்த பரணி தீபம் ஏற்று அதற்கான பலன்களும் சிறப்புகளும் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் முழு விஷயமா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க பயன்பெறுங்கள். இன்றைக்கு வியாழக்கிழமை பொதுவாகவே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் சாய்பாபாவை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. பரணி தீபம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானையும் கும்பிடக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு துவாதிசி திதினால ஒரு பிடி அன்னதானம் கொடுக்கும்போது 1000 மடங்குக்கான பலனை அது இன்னைக்கு கொடுத்துரும். சிவபெருமான ஓம் நம சிவாயான்னு சொல்லி நீங்க அன்னதானம் இடுவது துவாதிசி திதியில மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தியே கொடுக்கும். இந்த துவாதிசி திதியில இன்றைக்கு அவரவர் ராசி பலன்களை நாம் பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க, உங்களுடைய அனைத்து விஷயங்களும் முயற்சியின் பேர்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், நல்ல நாள், மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள். எங்கெங்க விசேஷம் இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. திசாபூத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா நேரங்களும் திசாபூத்தி தவறு செய்யாது. திசாபூத்திகள் சனி திசை, ராகு திசை, இந்த மாதிரி ஒரு அவயோக திசையா குரு திசையும் சில பேர்த்துக்கு வரும். குரு நீசமானாலோ வக்ரம் அடைந்தாலோ அந்த மாதிரி திசைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஆனாலும் இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கடின உழைப்பின் பேரில் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசிக்காரங்கள் மாலை பொழுதுகள்ல நீங்க வழிபட வேண்டியது பரணி தீபத்தை ஏற்றி, திருக்கார்த்திகை தீபத்தையும் ஏற்றி மகா ஈஸ்வரனை வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்பட இந்த சிவபெருமானை வழிபடும் போது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. ரிஷப ராசிக்காரங்க, இன்பகரமான நாள். இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அனைவருடைய சந்தோஷங்கள், விருப்பங்கள், சுப நிகழ்ச்சிகளான பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல பேரு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அமையும். அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னாளாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியக்கூடிய நாள். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய நாள். இன்றைக்கு பரணி தீபத்தை ஏற்றி யமதர்மனை வழிபட்டு அதன் பிறகு சிவபெருமானையும் வழிபடும் போது நல்ல உத்வேகத்துக்குரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மிதுன ராசிக்காரங்கள் புகழுடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாள். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாள். உங்களுடைய வெற்றி நிதர்சனமாகும். உங்களுடைய அனைவரும் புகழக்கூடிய ஒரு நற்செயல்களை செய்வீர்கள். குடும்பத்துல மகிழ்வீர்கள். உங்களுடைய பேச்சு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் கூடக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து இப்ப மிதுன ராசிக்காரங்கள் மீண்டு வந்தாலும் சிறு சிறு ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுவது ஒரு சாத்தியமற்ற விஷயமாக இருக்கும். அந்த விஷயங்களை மாயேவாக நினைத்து புறக்கணிப்பது நல்லது. பரணி தீபத்தை ஏற்றி இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபத்தையும் ஏற்றி சிவபெருமானை வழிபடும் போது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கடகராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். சுப செலவுகளாக மாற்றுவது உத்தமமான பலனை கொடுக்கும். செலவுகளால் ஒரு சில பேருக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும். கடன் அப்படிங்கிறது வாங்கி அதை செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும். விஷயங்கள் எல்லாம் உங்களோட கைக்கு மீறி போறதுக்குள்ளேயும் ஒரு நல்ல பிராப்தம் எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாள். நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அமையும். கடகராசிக்காரங்கள் கடல் கடந்து போகும்போது நல்ல மாற்றங்கள் இந்த நாளில் காணலாம். கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தையும் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்றார் போல் ரொம்ப முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இன்னைக்கு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் முடிவெடுக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுக்கு வீடு மனை யோகம் பொண்ணு பொருள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கூட இருக்கும். இந்த நாள்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் குவியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அருள் செல்வம் பொருள் செல்வம் கூடக்கூடிய நாளாகணும். பரணி தீபத்தை மாலை வேளைகளில் ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மனதார ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கே தீரும். கன்னிராசிக்காரன் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல நாளாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியாக கண்டிப்பாக இருக்கும். வெற்றிகள் உறுதியாகும். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு படைப்பீர்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு உத்திர நட்சத்திரம் மட்டும் இன்னைக்கு சந்திராசம்னால புது முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ஒரு நல்ல பலன்களை ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை மனதார வழிபட்டு வந்தால் வெற்றி நிச்சயம் உண்டாகும். இன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்றது மூலம் சந்திராசிரமத்தோடைய அந்த பாதிப்பை குறைக்கலாம். துலாம் ராசிக்காரங்க உறுதியான செயல்பாடுகளால் வெற்றிகள் குவிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய கண்டிப்பாக உங்கள் கடினமான முயற்சிகள் மற்றும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய சூட்சமத்தை வளைவு சுளைவுகளை கண்டறிந்து துலாம் ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான நாள். இன்னைக்கு எல்லா முயற்சிகளும் பணிவு துணிவு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இருக்க வேண்டும். அப்போதான் வெற்றிகள் பெறக்கூடிய விஷயமாக இருக்கும். உத்தியோகத்துல நல்லது நடக்கும். தொழில்ல நல்ல லாபத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். விருச்சிக ராசிக்காரங்க சுபபோக வாழ்க்கை இன்னைக்கு உண்டு. சுப செய்திகள் உண்டு. உங்க வீடு தேடி ஒரு திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு விஷயமா குடும்பத்துல ஏற்படுகின்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும்.
நல்ல சுபிட்சம் உண்டாகும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்துல தொழில எந்த துறையில இருந்தாலும் மாணவர்களாக இருப்பின் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த நாள் அற்புதமான நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி காணலாம். தனுசு ராசிக்காரங்க தன பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டு. வசூலாகாத பணம் இன்னைக்கு வசூலாகும். நிறைய பேர்த்துக்கு இந்த பணம் நெருக்கடி எல்லாம் இப்ப கலையும். பொருளாதார ரீதியா மன கட்டுப்பாடு இழந்தக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாந்தமாகும். உங்களுடைய முயற்சிகள் மெய்விருத்தி கூலி தருங்கிற மாதிரி முயற்சிகளுக்கு அனைத்துக்குமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பீர்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை மனதார வழிபட்டு ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபட நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும். மகர ராசிக்காரங்க இன்னைக்கு பக்தி மிகுதியாகும். உங்களுடைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்றதோ இல்ல பக்கத்துல இருக்க அருகில் இருக்கிற கோயிலுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை இன்னைக்கு பண்ணுவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உன்னதமான ஒரு அதிர்ஷ்டகரமான நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படும். சிவபெருமானோடைய அருளால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல ஒரு சில யோகங்கள் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மனதார வழிபடுங்க, வெற்றிகள் உருவாகும். கும்பராசிக்காரங்க தாமதம் தடை அப்படிங்கிறதுல கலை தெரியக்கூடிய நாள், யோகங்கள் செயல்படக்கூடிய நாள். ஆனாலும் ஒரு சில எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. கவனமுடன் செயல்படுறது வெற்றிகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பரணி தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம், திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. மீன ராசிக்காரங்களுக்கு அன்பு மிகுதியால் இன்னைக்கு சிவ வழிபாடு மூலமாக மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடியதாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு. மீன ராசிக்காரங்கள் அதிர்ஷ்டத்தையும் ஆடை ஆபரண சேர்க்கையினால் வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும், அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், ஆரோக்கியத்தையும், மனோதீரத்தையும், மனோதைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.